Hello students, இன்னைக்கு logic and proofல வந்து indirect method பார்க்க போறோம். Question என்னன்னா use the indirect method to prove that the conclusion there exists z q of z from the premises for all x p of x to q of x and there exists y p of y. So என்ன method யூஸ் பண்ண indirect method. அப்ப indirect method நம்ம conclusion கொண்டு வரணும். நம்ம conclusion என்னன்னா there exists z q of z. premises ரெண்டு premises கொடுத்திருக்காங்க for all x p of x to q of x அப்புறம் there exists y p of y. அப்ப இங்க for all இருக்கு there exist இருக்கு. அப்ப for all there exist இருக்குதுன்னா உங்களுக்கு நாலு விஷயம் தெரியணும். என்னன்னா for all x p of x வந்து நம்ம p of a எழுதலாம். அப்போ p of a எப்ப எழுத முடியும்னா universal specification. next there exists x p of x எழுதலாம். அதை வந்து p of a எழுதலாம். there exists x p of x is equal to p of a என்னன்னா existential specification. next p of a is equal to for all x p of x னு எழுதலாம். அது universal generalization. next p of a வந்து there exists x p of x னு எழுதலாம். அது existential generalization. next ரெண்டு tautological implication தெரியணும். p ல இருந்து p to q கொடுத்தா அந்த p cancel பண்ணிட்டு q எழுதலாம். next p and not p என்னன்னா false. ஏன் p and not p falseனா p suppose ட்ரூவா இருக்கு, p ட்ரூவா இருந்ததுன்னா not p வந்து false. அப்ப true and false என்னது false. suppose p false இருந்ததுன்னா not p வந்து true. அப்போ false and true false தான். அப்போ p and not p வந்து always false. next p if p then q கொடுத்ததுன்னா இந்த p cancel பண்ணிட்டு ஆன்சர் வந்து q, இந்த q எடுத்து அப்படியே எழுதிடுங்க. ஸோ ரெண்டு இம்ப்ளிகேஷன் தெரியணும். இப்போ கொஷின் வரலாம். கொஷின் என்னன்னா இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். ப்ரிமிசஸ் என்னன்னா இந்த ரெண்டு ப்ரிமிசஸும் ஃபர்ஸ்ட் ப்ரிமிசஸை எழுதிடுங்க. இன்டைரக்ட் மெத்தட் என்னன்னா நெகேஷன் ஆஃப் த கன்க்ளூஷன். அப்ப நெகேஷன் ஆஃப் த கன்க்ளூஷன் எடுத்துட்டு உங்களுடைய ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் பண்றது தான் இன்டைரக்ட் மெத்தட். அப்ப கன்க்ளூஷன் என்னது there exists z q of z. அப்ப இது நெகேஷன் ஆஃப் there exists z q of z ன்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து கண்டிஷனல் ப்ரிமிசஸ்ல எடுத்துக்கணும். கண்டிஷனல் ப்ரிமிசஸ்ல எடுத்துட்டு ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன கொடுக்கணும்னா நான் நெகேஷன் பண்ணியிருக்கேன், அந்த நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு, அதனால இருந்த கொஷின் வந்து கரெக்ட். அதுதான் மீனிங் இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்டா ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டிஷனல் ப்ரிமிஸ் எடுத்துக்கோங்க. மீனிங் நெகேஷன் ஆஃப் த கன்க்ளூஷன். அப்போ இங்க சிபின்னு போட்டுக்கலாம். சிபின்னு என்னன்னா கண்டிஷனல் ப்ரிமிசஸ். அப்ப நெகேஷன் ஆஃப் தேர் எக்ஸிஸ்ட் இசட் கியூ ஆஃப் இசட். இந்த நெகேஷன் இங்க உள்ள வரும்போது இந்த தேர் எக்ஸிஸ்ட் வந்து ஃபார் ஆலா சேஞ்ச் ஆயிடும். ஃபார் ஆல் இசட் நாட் ஆஃப் கியூ ஆஃப் இசட். ஸோ இதை வந்து டாட்டாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மாத்துறோம். அதனால T1. நெக்ஸ்ட் ஃபார் ஆல் இசட் நாட் ஆஃப் கியூ ஆஃப் இசட் நாட் ஆஃப் கியூ ஆஃப் ஏன்னு எழுதலாம். ஸோ நாட் ஆஃப் கியூ ஆஃப் ஏ என்னன்னா யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன். செகண்ட் ஸ்டெப்ல இருந்து எழுதுறோம். ஸோ டி செகண்ட் ஸ்டெப்பை சேஞ்ச் பண்றோம், யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் பண்றோம். இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் எங்க இருந்து வருதுன்னா கண்டிஷனல் ப்ரெமிசஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப்ல இருக்க ஃபர்ஸ்ட் ப்ரெமிசஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெமிசஸ் என்னது ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டு கியூ ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டு கியூ ஆஃப் எக்ஸ். ஸோ இது என்னன்னா ப்ரெமிசஸ். இப்போ இந்த ப்ரெமிசஸை ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டு கியூ ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் ஏ டு கியூ ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ பி ஆஃப் ஏ டு கியூ ஆஃப் ஏ வந்து ரூல் யூஸ் பண்றோம். என்ன ரூல் யூஸ் பண்ணா யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபையா எழுதுறோம். இந்த எக்ஸ் இருக்கிறத ஸ்பெசிஃபிகேஷனா நம்ம ஏன்னு கொடுக்குறோம். அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த பி ஆஃப் ஏவும் இந்த கியூ ஆஃப் எக்ஸை வந்து கியூ ஆஃப் ஏவும் இம்ப்ளைஸ் இருந்தால் அந்த இம்ப்ளைஸ் அப்படியே என்ன பண்ணுங்க போடுங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டெப் 5 தான் சேஞ்ச் பண்றோம். என்னன்னா universal specification. We are changing the step 4, so T4. Next, இந்த டேர்மையும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஃபிஃப்த் பொசிஷன் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ரெமிசஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரெமிசஸ் என்னன்னா தேர் எக்ஸிஸ்ட் y p of y. அப்போ தேர் எக்ஸிஸ்ட் y p of y எடுத்துக்கலாம். ஸோ அது ப்ரெமிசஸ். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் வந்து ஜஸ்ட் p of a எழுதிக்கலாம். எப்படி p of a எழுதலாம்னா
existential specification யூஸ் பண்ணி. ஸோ P of A ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்டெப் 7ல் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே P of A இருக்கு, இங்கே P of A to Q of A இருக்கு. ஸோ ஸ்டெப் 5ம் 7ம் யூஸ் பண்ணுங்க. அப்போ இந்த P of Aவும் இந்த P of Aவும் கேன்சல் பண்ணால் நமக்கு Q of A கிடைக்கும். ஸோ ஸ்டெப் 8 வந்து என்னென்னா Q of A. ஸோ யூஸிங் 5ம் 7ம் tautological implication யூஸ் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட Q of A இருக்கு. நெக்ஸ்ட் ஆல்ரெடி ஸ்டெப் 3ல என்ன இருக்கு, நாட் ஆஃப் Q of A. அப்போ Q of Aவும் நாட் ஆஃப் Q of Aவும் and பண்ணலாம். ஸோ Q of A and நாட் ஆஃப் Q of A. ஸோ ஸ்டெப் 8ம் 3ம் யூஸ் பண்ணுறோம் யூஸிங் கன்ஜெக்ஷன். ஸோ P and not P என்னது ஃபால்ஸ். அப்போ QA and not QA என்னது அதுவும் ஃபால்ஸ். So we are using the tautological implication. Next 9th step change பண்றோம், but answer என்னது false. So false என்னும்போது a contradiction. So indirectly என்னுடைய contradiction. So indirectly this premises implies this conclusion. அதான் meaning. So இந்த premises எழுதிடுங்க, implies என்னது this conclusion. So hence we are solved the problem using indirect method. Thank you students. Have a great day.